முருகப்பெருமானுக்கு 12 கைகள் உள்ளன. அதே போல பன்னீர் மரத்தின் இலையில் 12 நரம்புகள் உள்ளன. பன்னீரு இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது. பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும். வேதங்களே பன்னீர் இலைகள் ஆகின. பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி உள்ளது. 350 வருடங்களுக்கு முன்னர் திருச்செந்தூர் மேல கோபுரத்தை திருவாவடுதுறை ஆதீனம் நிர்மாணித்தார். பொருள் பற்றாக்குறையின் காரணமாக பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர இயலவில்லை. அவர்களுக்கு இலை விபூதியை கூலியாக கொடுத்தார். கோவிலை தாண்டி வெளியே சென்று அதை பிரித்து பார்க்கும்படி கூறினார். அப்படி திறந்து பார்த்தபோது தங்களின் வேலைக்குரிய கூலி இருந்தது. அதை பார்த்து மெய் சிலிர்த்தனர் என்கிறது கோவில் வரலாறு. அந்த விபூதியை பூசினால் களைப்பு நீங்குவதோடு கை கால் வலி வலிப்பு நீங்கும். அது மட்டுமல்லாமல் பூதம் பிசாசு தீவினைகள் நீங்கும். இதே போல பல சிறப்புகளை உள்ளடங்கியதாக பன்னீர் இலை விபூதிக்கு உள்ளது. புராணங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி இங்கு வந்து தரிசித்ததாகவும் அவர் இங்கு வழங்கப்பட்ட இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி தரித்து கொண்டார். அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த குண்ம நோய் நீங்கியது என்கிறது புராணம். ஆதிசங்கரர் கூறுகிறார், முருகப்பெருமானே, உன்னுடைய இலை விபூதி பிரசாத மகிமையை எப்படி எடுத்துரைப்பது? இந்த விபூதி பிரசாதம் நீரழிவு, குண்மம், வலிப்பு, குஷ்டம், சயம் முதலிய கொடுமையான வியாதிகள் மறைந்துவிடும் என குறிப்பிடுகிறார். கோவிலுக்கு செல்பவர்கள் இலை விபூதி பிரசாதத்தை மறக்காமல் கேட்டு வாங்கி வாருங்கள்.